ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய Paytmல எலக்ட்ரிசிட்டி பில்லை எப்படி நம்ம பே பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களுடைய Paytm ஆப் வந்து ஓப்பன் பண்ணுங்க. Paytm ஆப்ப ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, Paytmோட ஹோம் பேஜ்ல இருக்கும். இப்ப இந்த பேஜ்ல வந்து இருக்கும். இப்ப இந்த பேஜ்ல வந்து பாருங்க, பில் பேமெண்ட் சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. இதுல வந்து எலக்ட்ரிசிட்டி பில் சொல்லிட்டு அந்த குண்டு பல்ப் போட்டுருக்கு பாருங்க. எலக்ட்ரிசிட்டி பில் இதுல இருந்தா கிளிக் பண்ணுங்க. இல்லனா மை பில்ஸ கிளிக் பண்ணிட்டு உள்ள போயிட்டு பாருங்க. எலக்ட்ரிசிட்டி பில் சொல்லிட்டு இருக்கும். எலக்ட்ரிசிட்டி பில் எங்க குடுத்திருக்காங்களோ அத வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. அந்த குண்டு பல்ப் எங்க இருக்கோ அத பார்த்து நீங்க கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்ப நான் எலக்ட்ரிசிட்டி பில் வந்து கிளிக் பண்றேன். எலக்ட்ரிசிட்டி பில்ல கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு லோட் ஆகி பே எலக்ட்ரிசிட்டி பில் சொல்லிட்டு உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க இந்த லிங்க். இந்த லிங்க் வந்து உங்களுக்கு இதுல கொடுக்கல அப்படின்ற பட்சத்துல மேல வந்து பாருங்க சர்ச் பாக்ஸ் இருக்கு. அதுல வந்து நீங்க தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு சொல்லிட்டு நீங்க வந்து டைப் பண்ணுங்க. இந்த சர்ச் பாக்ஸ்ல தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு சொல்லிட்டு டைப் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுடைய அந்த தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு அது வந்து வந்துரும். இந்த லிங்க் வந்து வந்துரும். இது டிஃபால்ட்டா வெளியே கொடுத்திருப்பாங்க. வெளியே கொடுக்கல அப்படின்னா நீங்க மேல வந்து டைப் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து வந்துரும். ஓகே, இப்போ இது போல உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா இப்போ இதுல இருக்கக்கூடிய தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு டிஎன்இபி அப்படின்ற இந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் இதை வந்து கிளிக் வந்து பண்றேன். இதை கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் லோடிங் ஆகி உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். டிஎன்இபி தமிழ்நாடு சொல்லிட்டு இப்போ இதுல வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க நமக்கு ஸ்டேட் வந்து கேக்குறாங்க. இது வந்து உங்களுடைய என்ன ஸ்டேட் சொல்லிட்டு என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுடைய போர்டு கேக்குறாங்க. உங்களுடைய போர்டு எதுவும் என்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கன்சியூமர் நம்பர் வந்து கேக்குறாங்க. கன்சியூமர் நம்பர் அப்படின்றது நீங்க ஏற்கனவே நீங்க வந்து இபி பில் கட்டியிருப்பீங்க. அதுல வந்து ஒரு ரிசிப்ட் இருக்கும். அதாவது நீங்க வந்து ஏற்கனவே கட்டின அந்த எலக்ட்ரிசிட்டி பில்ல வந்து கொடுத்திருப்பாங்க அந்த கன்சியூமர் நம்பர் அப்படின்றது. இப்போ இதுல வந்து பாருங்க வியூ சாம்பிள் பில் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க. எக்ஸாம்பிளுக்காக அவங்களே கொடுத்திருக்காங்க. அந்த வியூ சாம்பிள் பில் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த சாம்பிள் பில் வந்து ஷோ பண்ணுவாங்க. இதுல வந்து கன்சியூமர் நம்பர் அப்படின்றது என்னன்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அத அந்த நம்பரை பார்த்து நீங்க வந்து என்டர் வந்து பண்ணணும். நீங்க ஆல்ரெடி இது போல நீங்க கட்டி அந்த ரிசிப்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து இதுக்கு முன்னாடி பில் பேமெண்ட்ஸ் எதுவுமே பண்ணல அப்படின்னா இப்போ உங்களுடைய மின் இணைப்பு அட்டைன்னு சொல்லிட்டு இருக்கும். அதுல வந்து மின் இணைப்பு எண் சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. அதுல வந்து ரீஜியன் கோட் சேர்த்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்க. ரீஜியன் கோட் சேர்க்கல அப்படின்னா உங்களுடைய ரீஜியன் கோட் சேர்த்து அந்த நம்பரோட நீங்க கண்டினியூ வந்து என்டர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரீஜியன் கோட், அதுக்கப்புறம் உங்களுடைய மின் இணைப்பு எண் என்டர் பண்ணி நீங்க வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்ல உங்களுடைய இபி பில்ல வந்து நீங்க பே வந்து பண்ணலாம். ஓகே, இப்போ நான் வந்து என்னுடைய கன்சியூமர் நம்பர் அப்படின்றத என்டர் வந்து நான் பண்ணிட்டேன். என்டர் பண்ணிட்ட பிறகு இதுல வந்து பாருங்க உங்களுக்கு ப்ரொசீட் சொல்லிட்டு இருக்கு. ப்ரொசீட் வந்து கிளிக் பண்ணுங்க. ப்ரொசீட கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ வந்து உங்களுடைய எலக்ட்ரிசிட்டி பில் எவ்வளோன்னு சொல்லிட்டு இதுல ஷோ பண்ணுவாங்க. இப்போ இதை பார்த்து நீங்க வந்து உங்களுடைய எலக்ட்ரிசிட்டி பில் எவ்வளோன்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம். நீங்க இதை பத்தி நான் இன்னும் டீடைலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுல பில் டீடைல்ஸ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அந்த பில் டீடைல்ஸ் கிளிக் பண்ணி அப்படின்னா இன்னும் டீடைலா கொடுத்திருப்பாங்க. நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ நீங்க வந்து இந்த பில்லை பே பண்றீங்க அப்படின்னா ப்ரொசீட் டு பே சொல்லிட்டு கீழே கொடுத்திருக்காங்க பாருங்க. ப்ரொசீட் டு பே அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ப்ரொசீட் டு பே வந்து கிளிக் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு இப்படி வந்துச்சு அப்படின்னா மேல ஸ்கிப் இருக்கு. ஸ்கிப் கொடுத்து நீங்க ஸ்கிப் பண்ணிருங்க. ஓகே, ஸ்கிப் வந்து பண்ணிட்டேன். ஸ்கிப் கொடுத்த பிறகு லோடிங் ஆகும். லோடிங் ஆகி முடிஞ்சிட்ட பிறகு உங்களுக்கு பேயிங் சொல்லிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாருங்க நமக்கு ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் நமக்கு யுபிஐ பேமெண்ட் ஆப்ஷன் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. நீங்க வந்து உங்களுடைய Paytmல பேங்க் அக்கவுண்ட் ஆட் பண்ணி யுபிஐ பேமெண்ட் மெத்தட நீங்க வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதன் மூலமா நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி பில்ல பே வந்து பண்ணலாம். ஓகே, இப்போ அதுக்கப்புறம் இதுல மோர் பேமெண்ட் ஆப்ஷன் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க. இப்போ நீங்க வந்து ஏடிஎம் டெபிட் கார்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஏடிஎம் டெபிட் கார்டோட அந்த நம்பர் அதுக்கப்புறம் அதோட எக்ஸ்பைரி டேட் சிவிவி நம்பர் நீங்க என்டர் பண்ணி உங்களுடைய டெபிட் கார்டு வழியாக நீங்க வந்து எலக்ட்ரிசிட்டி பில்ல பே வந்து பண்ணலாம். அதுக்கப்புறம் யூபிஐ ஆப்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்க வந்து பேடிஎம், போன்பே, கூகுள் பே இது போல நிறைய யூபிஐ ஆப்ஸ் எல்லாம் இருக்கு. அதன் மூலமா பே பண்றீங்க அப்படின்னா யூபிஐ ஆப்ஷன் சொல்லிட்டு இருக்கு. அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து அதன் மூலமா நீங்க வந்து பே வந்து பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் நெட் பேங்கிங் ஒன்று யூஸ் பண்ணா அதன் மூலமா பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோல நம்ம ஆல்ரெடி பேடிஎம்ல பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம பேங்க் அக்கௌண்ட் வழியாக நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி பில்லை எப்படி பே பண்றது சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் வந்து கீழே டவுன் பண்ணிட்டேன். இதுல வந்து பாருங்க யூபிஐ பேமெண்ட் ஆப்ஷன் சொல்லிட்டு இப்போ இதுல வந்து நீங்க ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். நீ இதுல எந்த பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து நீங்க எலக்ட்ரிசிட்டி பில்ல பே பண்ண போறீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்தியன் பேங்க்ல இருப்பேன். ஃபர்ஸ்ட் அதை வந்து செலக்ட் வந்து பண்ணிட்டேன். ஓகே, இப்போ செலக்ட் பண்ணிட்ட பிறகு கீழே பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா பே செக்யூர்லி சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அந்த பே செக்யூர்லி அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ப்ராசஸிங் யுவர் பேமெண்ட் சொல்லிட்டு லோடிங் வந்து ஆகும். இப்போ சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லோட் ஆகும்போது உங்களுக்கு எஸ்எம்எஸ் வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு அதாவது வெரிஃபை மொபைல் நம்பர் சொல்லிட்டு உங்களுக்கு இது போல வந்து வெரிஃபை வந்து பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணி முடிச்சிட்ட பிறகு ப்ராசஸிங் ஆகி நெக்ஸ்ட் உங்களுடைய யூபிஐ பின் வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க. நீங்க வந்து உங்களுடைய பேடிஎம்ல பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணி வச்சிருப்பீங்க. இப்போ இதுல எந்த பேங்க் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்கான யூபிஐ பின் வந்து நீங்க என்டர் வந்து பண்ணணும். அதுக்கு யூபிஐ பின்லாம் நீங்க யூபிஐ பேமெண்ட் மெத்தட் நீங்க செட் பண்ணி வச்சிருப்பீங்க. அதுக்கான யூபிஐ பின் வந்து என்டர் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் செலக்ட் பண்ண அந்த பேங்க் அக்கௌண்ட்கான யூபிஐ பின் வந்து என்டர் வந்து நான் பண்ணிட்டேன். என்டர் பண்ணி முடிச்சிட்ட பிறகு ஓகே வந்து கிளிக் பண்றேன். டிக் வந்து கிளிக் பண்றேன். டிக்கை கிளிக் பண்ணும்போது ப்ராசஸிங் யுவர் பேமெண்ட் சொல்லிட்டு வருது. இப்போ லோடிங் ஆகி முடிஞ்சிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா இப்போ சக்சஸ்ஃபுல்லா உங்களுக்கான எலக்ட்ரிசிட்டி பில் வந்து பாத்தீங்கன்னா பே ஆயிடும். அது வந்து 3 ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகும். இது போல 3 ஸ்டெப் கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா இப்போ சக்சஸ்ஃபுல்லா உங்களுடைய எலக்ட்ரிசிட்டி பில் வந்து பே வந்து ஆயிடும். இப்போ வந்து பாருங்க சக்சஸ்ஃபுல்லா எலக்ட்ரிசிட்டி பில் வந்து பே வந்து ஆயிடுச்சு.
இப்போ நீங்க எலக்ட்ரிசிட்டி பில்ல பே பண்ணது உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது நீங்க ஷேர் பண்ணணும் அப்படின்னா, அதுல ஷேர் இருக்கு. ஷேர் வந்து கிளிக் பண்ணுங்க. ஷேர் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுடைய சோசியல் மீடியாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வரும். இப்போ இதுல எந்த சோசியல் மீடியா மூலமா நீங்க ஷேர் பண்றீங்களோ, அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து WhatsApp கிளிக் பண்ணிட்டு, WhatsApp மூலமா நீங்க யாருன்னா ஷேர் பண்ணணும் அப்படின்னா, அவங்களுடைய கான்டாக்ட்ட கிளிக் பண்ணி நீங்க வந்து அந்த எலக்ட்ரிசிட்டி பில்க்கான அந்த ரிசிப்ட் வந்து ஷேர் வந்து பண்ணிக்கலாம். இது போல நீங்க வந்து யாருக்குன்னா ஷேர் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கான அந்த எலக்ட்ரிசிட்டி பில்க்கான ரிசிப்ட்ட நீங்க ஷேர் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம வந்து இப்படி தான் நம்முடைய Paytmல எலக்ட்ரிசிட்டி பில்ல பே வந்து பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.